தமிழர் இனத்திற்கு துரோகம் செய்த கட்சி காங்கிரஸ் என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் சாடியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவரிடம், தாங்கள் பாஜகவின் பி டீம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் செய்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், தான் யாருடைய பி டீமும் இல்லை எனவும் மக்கள் டீம் எனவும் கூறினார். இதனை தனது செயல்பாடுகள் மூலம் தெரிவித்து வருவதாக கூறிய அவர், ஆட்சியாளர்கள் அவர்களின் வேலையை சரியாக செய்வது இல்லை என குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தமிழர் இனத்திற்கு துரோகம் செய்த கட்சி எனவும் தெரிவித்தார். நான் எந்த ஒரு பி டீமும் இல்லைங்கிறத ஒரு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். நான் மக்களோட ஏ டீம், மக்களோட டீம். இது மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம். இதில் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்ய வரும்போது இந்த மாதிரி ஊழல் உள்ள சில அரசியல்வாதிகள் இந்த மாதிரி தான் குறை சொல்லுவாங்க. இது வரைக்கும் அவர் மதிப்புக்குரிய திரு நாராயணசாமி அவர்கள் இது வரைக்கும் மக்களுக்காக எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரில. அவர் தான் 4-5 இடம் பாண்டிச்சேரி சுற்றி வாங்கி போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கூட அது எப்படிங்கிற மாதிரி தெரில அவருக்கு. அதே மாதிரி அவர் மக்களுக்காக சில தொகையை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து ஏடிஎம்லேருந்து கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு 88 ரூபாவோ 80 ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் மக்களே இவங்களோட செயல்பாட்டை பார்த்து வெறும் 2 சீட்டு மட்டும் இவங்களை கொடுத்துருக்காங்க. அப்போனா தெரியும், மக்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ்ன்னு இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறாங்க. இவங்களை நம்ம என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு கட்சியாக தான் பார்க்க முடியும். இவங்க நம்ம தமிழர் இனத்துக்கே துரோகம் செஞ்ச ஒரு கட்சி. இன்றைக்கி அவங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. நம்ம நாட்டில் உட்கார்ந்து பேசுகிற கூட அவங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு கட்சினா அது ஒரு கட்சி தான். அதே மாதிரி ஊழலுக்கே வழிவகுத்து கொடுத்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தான். இன்றைக்கி 2G ஸ்கேமாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஸ்கேம், இல்லாத ஸ்கேமு புது விதமாக கண்டுபிடிச்சதுன்னா அந்த கட்சியாக தான் இருக்கும். அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்திங்கன்னா அந்த காந்திங்கிற பேரே அவங்க அதையும் திருடி கொண்டு தான் வச்சுருக்காங்க. அதுவும் அவங்களுடைய சொந்தமான ஒரு பேர் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஊழல்ங்கிற பேர் போனதே காங்கிரஸ் தான் ஊழல் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கும்போது இன்றைக்கி இவங்க இந்த மாதிரி பேசுறது ரொம்ப காமெடியாகவும் ஒரு விளையாட்டுத்தனமாகவும் இருக்குது.